ஆழமான வேதபாட தொடருக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்ற சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். இது செய்தி அல்ல, வேதபாடம். சொல்லும் வசனங்களை வேதாகமத்தில் எடுத்து வாசித்தால் மட்டுமே இது உபயோகமாக இருக்கும். இதுவரை நாம் கற்ற காரியங்களை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். முதலாவது, ஒருவன் தான் பாவி என அறிந்து பாவ வழியை விட்டு தன் மனதை இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருப்புவது மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். இப்படி மனம் திரும்பும்போது தேவன் தன்னுடைய ஆவியினாலே அந்த மனிதனுடைய ஆவியை மறுபடியும் பிறப்பிக்கிறார். இது மறுபடி பிறத்தல் என்ற ஒரு இரண்டாவது நடக்கிற மிக முக்கியமான அனுபவமாகும். மூன்றாவது, மனம் திரும்பி மறுபடி பிறந்த ஒரு மனிதன் வேதம் வாசித்து ஜெபித்து அவர் சொற்படி நடக்கும்போது அவன் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக காணப்படுகிறான். அன்பிற்குரியவர்களே, நாம் யாராக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதிலும் அதை அனுபவிப்பதிலும் தான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை சாத்தியமாகிறது. இதுவே இந்த வேதபாடத் தொடரின் நோக்கம். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவானாகிறான். 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று பார்க்கிறோம். அங்கே பரிசுத்தமாவதும் கழுவப்பட்டதும் நீதிமான்களாக்கப்பட்டதும் எப்படிப்பட்டவர்கள்? மகா மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார் என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:2 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சபைக்கு என்று நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்கள், அப்படின்னா தேவனுடைய சபையிலே இருக்கிற ஒவ்வொருவருமே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுவது என்பது 1 நாள் 2 நாள் சம்பவம் அல்ல, அது ஆயுள் கால அழைப்பு. இதற்கெனவே நாம் கிறிஸ்துவுக்குள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 2:9 10 வாசிக்கும் போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறியும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாயினாலே அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும் என்று நம்மை கிறிஸ்துவுக்குள் பிரித்தெடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே ஒழிய பிறப்பிலேயே பரிசுத்தவான்கள் அல்ல. தன்னால் தானே ஒருவனும் தன்னை பரிசுத்தவானாய் மாற்றிக்கொள்ள முடியாது. அவர்கள் சாமானியவர்கள், சாதாரணமானவர்கள், பரிசுத்தமான கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். எபேசியர் 1:1 எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதுகிறார். ரோமர் 1:2 ரோமாபுரியிலுள்ள தேவபிரியரும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். பிலிப்பியர் 4:21 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் என்று எழுதுகிறார். கொலோசேர் 1:2 கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுதல் அனுதினம் நடைபெற வேண்டிய ஒரு சம்பவம். அனுதினமும் நடைபெற வேண்டிய, இன்னும் சொல்லப்போனால் அது ஆயுட்கால நிபந்தனை என்று நாம் அதை சொல்லலாம். பிரியமானவர்களே, பரிசுத்தமாக்கப்படுவதற்கு அல்லது பரிசுத்தவான்களாய் மாறுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தவானாகவே நம்மை அழைக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4:1 சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும்
தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார், பரிசுத்தவான்களாகவே அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தில் வளர வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் மாறிக்கொண்டே நாம் மாற வேண்டும், வளர வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. மட்டுமல்ல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மை அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன்? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்து இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குடையவர்களாய் வாழ்கிறவர்கள் அவர் சுத்தமுள்ளதாக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பாவிகளாகிய நம்மை அவர் மீட்டு மறுபடி பிறக்க வைத்து அவருடைய சிருஷ்டியாக மாற்றி அவருடைய நீதிமான்களாக மாற்றி பரிசுத்தவான்களாக நம்மை மாற்றி அவரை போல மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த வாழ்க்கை ஆவிக்குரிய ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.